அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. ராகு கேதுகளுடைய ஒரு பெரிய ரகசியம். இப்போ ராகு கேதுகளுடைய ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும்போது, சில நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் உயிரை பாதிக்கும், பொருள் காரகத்தில் இருந்தால் பொருளை பாதிக்கும். பொருள் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்படையும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த உயிர்காரகத்தில் இருக்கிறவங்க உயிரை உடம்பை நல்லா பேணுங்க, பொருள் காரகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக கடன் வாங்கி சிரமப்படாதீங்க, வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை, சொத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம தானே வீடியோ போட்டோம், சொல்லியிருக்கோம். இதில் வந்தோம் சார் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த கிளாரிஃபிகேஷன் இன்றைக்கி தான் தெரிஞ்சது. அப்போ தெரிஞ்சதுன்னா ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ போட்டு வந்தோம் சார், அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். ஒரு நபருடைய ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் காரகத்தில் அவர் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறோம். இரட்டைப்படை ராசிகளில் ராகு கேதுகள் இருந்தால் பொருள் காரகம் பாதிக்கும். உயிர்காரகத்தில் இருந்தால் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் நோய் வந்தால் சீக்கிரமாக கவனிக்கணும், இல்லைன்னா இறப்பின் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சில ஜாதகங்களில் உயிர்காரகத்தில் போய் ராகு கேதுகள் இருக்கிறது. உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இருக்கின்ற நபர்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறார்கள். என்னடா இவனுக்கு உயிர்காரகத்தில் தானே பிரச்சனை வரும், நோய் நொடி நம்ம சீரழிஞ்சாமி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ என்ன சொன்னானா, இவன் என்ன சொன்னானா, இல்லையா எனக்கு பொருளாதாரம் தான் பிரச்சனை, தொழில் தான் பிரச்சனை அப்படிங்கிற. எனக்கு தொழில் தான் பிரச்சனை, பொருளாதாரம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ராகு கேதுகள் என்ன சொல்கிறான்னா, உயிர்காரகத்தில் இருக்கும்போது உயிர்காரக பிரச்சனை தானே வரணும். பொருள் இருக்குது, நோய் நொடிகள் இருக்கேன், கொஞ்சம் செலவழித்து உடம்பை தக்கருதி பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாத்திரை மருந்தோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட 40 வயசுக்கு மேலே, 40 வயசு வரைக்கும் என்ன சொன்னான்னா, உயிர்காரகம் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தை என்ன சொன்னான்னா நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 40 வயதுக்கு மேல் தான் பிரச்சனைகள் தன்மைகளை நம்ம சந்திக்க வேண்டியது. இப்போ பார்க்குற ஜாதகங்கள்லாம் 40 to 50 வயசு இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்க. இந்த 40 to 50 வயசு இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பொருளாதாரத்தில் எனக்கு வீழ்ச்சியில் இருக்கேன், பொருளாதாரத்தில் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நோய் நொடிகள் வந்துச்சு, அதை பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்போ ஒருத்தர் என்ன சொன்னான்னா, பொருள் காரகத்தில் ராகு கேது இருக்கு, அவர் ஆண் லக்கணமாக பிறந்துட்டார்னா அவர் பொருள் காரகத்தில் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அவர் பொருள் காரகத்திலே பிரச்சனை இருக்குது சார். நம்ம தொழிலில் பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது சார். அதனால் என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் அந்த பொருள் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ அவருடைய ஜாதகத்தில் செக் பண்ணுறோம், எந்த கட்டத்தில் ராகு கேதுகள் இருக்கிறதோ, அந்த கட்டத்தில் ராகு கேதுகள் இருக்கிறதோ, இவர் ஆண் லக்கணத்தில் போய் பிறந்தாருன்னா, ஆண் லக்கணத்தில் போய் பிறந்து பெண் வீட்டில் ராகு கேதுகள் இருக்கும். ஆண் வீட்டில் போய் பிறந்தவர்களுக்கு ஆண் வீட்டிலும் இருக்கலாம், பெண் வீட்டிலும் இருக்கலாம். அது அந்த பிறப்போடைய விதி. அப்போ ஆண் வீட்டில் பிறந்த ஒருவருக்கு பெண் வீட்டில் என்ன சொன்னால் 2, 4, 6, 8, 10 ராகு கேதுகள் இருந்தால் என்ன சொன்னால் அவர் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுவார்கள் என்று நம்ம சொல்லிடுறோம். ஆனால் சில நேரங்களில் என்ன சொன்னால் அவர் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படாமல் உயிர்காரகத்தில் பாதிக்கப்படுகிறார். சில நேரத்தில் என்ன சொன்னால் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுகிறார். அப்போ பொருளாதாரத்தில் நிற்கிறவனுக்கு பொருளாதாரம் தானே பாதிக்கணும், ஏன்னா இவனுக்கு உயிரை பாதிக்குது. சரி, உயிர்காரகத்தில் போய் உட்காந்துருக்கான், அவன் பொருளாதாரத்தை பாதிக்குன்னு சொல்கிறானடா. இது என்னடா, எங்கடா போட்டு குழப்புறானுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன சொல்கிறான்னா,
ராகு கேதுகள். இப்போ ஒருத்தர் மேச லக்கணத்தில் போய் பிறந்துட்டார். மேச லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அந்த ராகு கேது என்று ராகு, முதல்ல ராகுவே எடுத்துக்கிடுவோம். ராகு கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ மிருகசீரிட நட்சத்திரத்திலேயோ உட்காந்தா பாதிக்காது. ராகு அந்த நடு நட்சத்திரமாக ரோகிணியில் போய் உட்காந்தாச்சுன்னா ஏன்னா அது பொருள்காரகம் சார்ந்த நட்சத்திரம். இவருக்கு ஏற்கனவே என்ன பாதிப்பு? 2 இடத்தில் ராகு கேதுகள் உட்கார்ந்தால் பொருள் சார்ந்த பிரச்சனை பாதிக்கும். இவருக்கு ரோகிணியில் போய் அந்த ராகு கேதுகள் உட்கார்ந்து இருந்தால் இவர் பொருளாதாரத்தில் மட்டுமே தான் பாதிக்கப்படுவார். ஆனால் கார்த்திகை மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் ராகு கேதுகள் உட்கார்ந்திருந்தால் இவருக்கு என்ன சொன்னா பொருளாதார பாதிப்பு வராது, உயிர்காரக பாதிப்பு வரும். உயிர்காரக பாதிப்பு வந்துடும். அப்போ ஒரே கட்டத்துக்குள்ள 2 நட்சத்திரம் ஆணாகவும் 1 நட்சத்திரம் பெண்ணாக இருக்கிறது. பெண்ணுக்கு உண்டானது பெண் சார்ந்த விஷயத்தில் தான் அது வேலை செய்யும். ரோகிணி என்பது எந்த ஆதிபத்தியத்தில் வேலை செய்வார்? 4ஆம் இடத்திற்கு உண்டான கடகத்துக்கு மட்டும்தான், கடகத்தோடைய ஆதிபத்தியத்தில் தான் வேலை செய்வார். இதே என்ன சொல்கிறேன்னா கார்த்திகை நட்சத்திரம் மேச லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் ராகுகேதுகள் இருந்தால் 5ஆம் இடமாகிய உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் தான் அது வேலை செய்யும். அதே மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால், மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாங்க என்ன சொன்னான்னா அது எந்த ஆதிபத்தியத்தில் உட்காரும்? ஒன்று லக்கணாதிபதி என்பவர் ஆணாகவும் ஆயுள் ஸ்தானாதிபதி என்பது பெண்ணாகவும் வருகின்ற காரணத்தினால இதில் இது என்ன சொல்கிறான்னா இந்த ஆதிபத்தியத்தில் தான் வேலை செய்யும். அப்போ ஒரு ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருக்கிறது. உயிர்காரகத்தை தான் பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதில் பொருள்காரக நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் பொருளை பாதிக்கும். உயிர்காரக நட்சத்திரத்தில் போய் பிறந்து உட்கார்ந்திருந்தால், உயிர்காரகத்தில் பிறந்து உயிர்காரக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பொண்ணே ஓடும். உயிர்கார நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து பொருள்காரகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால என்ன சொன்னால் பொருள்காரகத்தை பிடிக்கும், உயிர்காரகத்தை பிடிக்காது. அப்போ எப்பயுமே ராகு கேதுகள் என்ன சொல்கிறான்னா எந்த ஆதிபத்தியத்தில் எந்த கட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்களோ அது மேஜர் தான். ஆனால் அந்த கட்டத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் உயிர்காரகத்தை பாதிக்குது. பெண் நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் பொருள்காரகத்தை பாதிக்குது அப்படிங்கிறது சூத்திர விதி. அப்போங்கும்போது என்ன சொன்னான்னா ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒரு உதாரண ஜாதகத்தில் துலாலக்கணம்னு எடுத்து, துலாலக்கணத்தில் 2-8 ராகு கேதுகள். அப்போ இந்த 2-8 ராகு, இந்த 2-8 என்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது? துலாலக்கணத்திற்கு என்ன சொன்னா விசாகம், அனுசம், கேட்டை. இந்த ஜாதகருக்கு என்ன சொல்கிறான்னா இந்த ஜாதகருக்கு என்ன சொன்னா பொருள்காரகத்தில் போய் என்ன சொல்கிறான்னா அங்கே என்ன சொன்னால் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அங்கே 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. அப்போ இவர் எப்படி பாதிக்கப்படுவார்னா இவருடைய ராகு கேதுகள் பெண் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. பெண் நட்சத்திரமாகிய அனுசத்தில் உட்காந்துருக்கு, அங்கே ரோகிணியில் உட்காந்துருக்கு. அப்போ இவர் பொருளாதாரத்தில் மட்டும்தான் பாதிக்கப்படுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஓகே, இப்போ இது 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 நம்ம சொன்ன ரூல்ஸுக்கு ஒத்து வந்துருச்சு. ஓகேன்னு அர்த்தம். சரி, துலாலக்கணத்தில் போய் பிறந்து இவருக்கு ராகு கேதுகள் பொருள்காரகத்தில் இருந்து இவருடைய ராகு கேதுகள் விசாக நட்சத்திரத்திலேயோ அல்லது கேட்டை நட்சத்திரத்திலேயோ அங்கே என்ன சொல்கிறான்னா கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ மிருகசீரிட நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்திருந்தால் இவர் உயிர்காரகத்தில் பாதிக்கப்படுவார். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? ராகு கேதுகள் பொருள்காரகத்தில் உட்கார்ந்துருக்கு, பொருளாதாரத்தால் இவனை அடி விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோசியம் சொன்னீங்கன்னா, ஐயா நான் என்ன சொன்ன பொருளாதாரத்தில் அடி வாங்கலை, நோயில் அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். சரி என்ன சொல்கிறான்னா, ஐயா நீ என்ன சொல்கிறான்னா நோயில் அடிபட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
இந்த ராகு கேதுகள் யாருடைய சாரம் வாங்கியிருக்காங்க? ஆண் சாரமா பெண் சாரமா? ஆண் சாரம் என்று சொன்னால் உயிர்காரகத்தில் தான் அடி. பெண் சாரம் என்று சொன்னால் பொருள் காரகத்தில் தான் அடி. ஏன்னா ஒரு கட்டத்தில் 3 நட்சத்திரம் இருக்கிறது. அந்த 3 நட்சத்திரத்தில் 2 ஆணாகவும் 1 பெண்ணாகவும் பரிமளித்து கொண்டிருக்கிறது. இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் நிறையா இது பாருங்கள், ஆண் 15 நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம். இந்த ஆண் இணைச்சவங்க எப்படி இருக்காங்கன்னு போராட்டமாக இருக்கும். பெண்ணையும் இணைச்சவங்க இருப்பான். கண்ணு முன்னாலே நான் பார்த்துருக்கேன். கண்ணு முன்னாலே இப்போ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு அம்மா விசாக நட்சத்திரம், அவர் வீட்டுக்காரர் மிருகசீரிட நட்சத்திரம். 2 பேருமே ஃபைட்டிங் தான். இத்தனைக்கு லவ் மேரேஜ் பண்ணவங்க. லவ் மேரேஜ் பண்ணி என்ன சொன்னார், என்னாச்சு? லவ் மேரேஜ் பண்ணி என்னாச்சுன்னா, கணவன் வந்து என்ன சொன்னான்னா, கணவன் வந்து என்ன சொன்னான்னா, வந்து கணவனை இந்த அம்மா கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. அந்த அம்மா வந்து என்ன சொன்னா, பொறுமையாக இருந்து பார்த்து கடைசியில் என்ன சொல்கிறான்னா, நிமிர்ந்துருச்சு. என்ன காரணம்? விசாகம் என்பது ஆண் நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம் ஆண். இது ஜோதிடத்தில் நீங்கள் பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்து ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்தில் சில வித்தியாசங்கள் வந்துடும். அதை நீங்கள் புரட்டி பார்க்காதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி. செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நிறையா செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்ததில் வந்து என்ன சொன்னேன்னா, இப்போ எனக்கு வந்து ஆண் நட்சத்திரம், எங்கள் வீட்டம்மாவுக்கு பெண் நட்சத்திரம். என்ன தான் தங்குன்னு குதிச்சாலும் என்ன கடைசியில் என்ன சரண்டர் ஆயிரும். உறுதியாக சரண்டர் ஆயிரும். நான் ஒரே வரையில் சொல்லுவேன், எனக்கு இருந்தாலும் பேசாமல் வேறு அப்படின்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேசாது. காரணம் வந்து என்ன சொன்னால், அது பெண் நட்சத்திரமாக வந்துருச்சு. திருவாதிரை பெண் நட்சத்திரம். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த அடங்குதல் தன்மை வந்துடும். அதே சமயத்தில் இப்போ நம்ம குழந்தைகளை எடுத்து பார்ப்போம். இப்போ எங்கள் வீட்டில் நான் ஆண் நட்சத்திரம், பையன் ஆண் நட்சத்திரம். நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதை மென்மையாக அந்த பையனை பேசி கவர் பண்ணிடுவேன். நான் தகப்பன் உன்னை நிறையா படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய தகுதியை மீறி கடவுள் கொடுத்தத பணத்தை வச்சு படிக்க வச்சேன். ஒரு பெரிய அந்தஸ்து எம்டி படிக்கிறதுக்கு உண்டான ஆதிபத்தியத்தெல்லாம் டாக்டர் ஆதிபத்தியத்துக்கு வந்து கொண்டாந்தது என்னுடைய திறமை. நான் உன்னை படிக்க வச்சிட்டேன்னு சொல்லவே மாட்டேன். அவனை மென்மையாக ட்ரீட் பண்ண ஈஸியாக வந்துடும். மற்ற 2 பெண் குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து பெண் தன்மையுடைய நட்சத்திரம் திருவாதிரை ரோகிணியில் போய் பிறந்திருக்காங்க. அதனால் வந்து என்ன சொன்னாங்க, என்ன விடுங்கடா பேசாமல் இருக்கோம்னா சரியாயிடுவாங்க. அதே சமயத்தில் மருமகன் வந்து ஆண் நட்சத்திரத்தில் வந்துட்டார். ஏன்னா பெண் வந்து பெண் நட்சத்திரத்தில் பிறங்கும்போது மருமகன் வந்து ஆண் நட்சத்திரத்தில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ மருமகன்கிட்ட வந்து என்ன சொன்னோன்னா அந்த மென்மையான ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஏன்னா கிளாரிஃபிகேஷன் வந்துடும். அந்த கிளாரிஃபிகேஷன் வந்தால் யார் பாதிக்கப்படும்? நம்ம குழந்தை பாதிக்கப்படும். அதனால் என்ன சொல்லணும்னா, வாங்க இருங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா, இந்த வார்த்தையோட நிறுத்திக்கிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பார்க்கலாம். ஒரு குழந்தை இருக்கிறது, பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்குது. அதை வந்து நீங்கள் அரட்டுனா வந்து என்ன சொன்னா, அந்த ஆண் நட்சத்திரம் அரட்டுனா வந்து என்ன சொன்னால் நம்மளுக்கு நிமிர்ந்து பார்க்கணும். மென்மையாக பேசி மென்மையாக நம்ம கைக்குள்ள கொண்டு. ஒரு செல்ஃபோனே கேட்குதுன்னு 5 நிமிஷம் விளையாண்டு கொடுத்துருவியா? சரிங்க. 5 நிமிஷம் கழிச்சு விளையாண்டு முடிச்சாச்சா? நாளைக்கு கொடுத்துடலாமா? இன்றைக்கி கொடுத்துறியா அப்படின்னா சரி நாளைக்கு கொடுக்கணும் அப்படிங்க. அப்படி அதாவது என்ன சொன்னா, பெண்ணிட்ட போய் நீட் பண்ணீங்கன்னு வைங்க, போராட்டம் ஆயிடும். ஒரு பெண் குழந்தை வந்து என்ன சொன்ன திருவாதிரையில் இருக்குது, இன்னொரு தாயும் திருவாதிரை, 2 பேரும் ஃபைட்டிங் ஆயிரும். கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னு சண்டை வந்துடும். போங்க பேசாமல் போங்க அப்படின்னா அதுக்கு பிறகு போயிடும். ஏன்னா இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு விஷயங்கள். இது தெரியாமல் நம்ம வந்து என்ன சொன்னால் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து சித்திரை நட்சத்திரம் ஆண். பழகிற நம்ம வந்து ஆண். என்ன சொல்கிறான்னா வந்து என்ன சொன்னான்னா, அந்த பெரிய ஒரு ரொம்ப வந்து என்ன சொன்னோன்னா இன்ஸ்பிரேஷன் என்பது வராதுன்னா நீயும் ஒரு எண்ணத்தை சேர்ந்தோம். ஒரு பாலுணர் ஒரு பால், நீ ஆண்பால் நான் ஆண்பால். ஒரு ஆண்பாலும் பெண்பாலும் இணைந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு பெண்பாலும் இணையக்கூடாது. ஒரு ஆண்பாலும் இணையக்கூடாது. இதுதான் ஜோதிட ஆராய்ச்சி.
இதை என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ராகு கேதுகள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த 3 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னால் 3 நட்சத்திரம். இதில் பெண் தன்மையுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கும் என்றும், உயிர்காரகத்தில் உட்கார்ந்திருந்தால் உயிர்காரகமுடைய உங்களுடைய ஆயுள் சார்ந்த விஷயத்தில், உடலில் நோய் சார்ந்த விஷயத்தில் பாதிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு இது இதை பேசுவது சந்தோஷமாக இருக்கிறது. அதே சமயத்தில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொன்னால் பெண் காரகத்தில் உட்கார்ந்து, பெண் நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் பொருளாதாரம் தான் அடி விழுகும். உயிர்காரகத்தில் உட்கார்ந்திருந்தால் உயிர்காரகம் தான் அடிபடும். இதில் கிளாரிஃபிகேஷனுக்கு வழி இல்லை. கிளாரிஃபிகேஷனுக்கு வழி வந்ததுனால தான் இப்போ என்ன சொன்னான்னா, ஒருத்தர் என்ன சொன்னான்னா, பொருள்காரகத்தில் இப்போ உயிர்காரகத்தில் ராகுகேதுகள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பொருளாதாரத்தில் இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை, இது எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் உயிர்காரகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உயிர்காரகத்தில் தான் இருக்குது, எனக்கு அடி விழுகிறது என்ன, எனக்கு நோய் நொடி இல்லை, நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எனக்கு தொழில் தானே அடி விழுகுது அப்படின்னு சொல்லி வரும்போது, அவருடைய ஜாதகத்தில் நாம் பார்க்கும்போது உயிர்காரகத்தில் என்ன சொல்கிறான்னா, உயிர்காரகத்தில் என்ன என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லலான்னா, ராகு கேதுகள் ஆண் தன்மையுடைய, அதாவது ஆண் தன்மையுடைய இடத்தில் ஒரு கிரகம், ஒரு ராகு உயிர்காரகத்தில் உட்கார்ந்திருக்கிறது. ராகு என்ன சொன்னா உயிர்காரகத்திலும் கேது பொருள்காரகத்திலும் உட்கார்ந்துச்சு. அப்போ இந்த ராகு என்று சொல்லக்கூடியவன் உயிர்காரகத்தை பாவிச்சிருக்கான், கேது என்று சொல்லக்கூடியவன் பொருள்காரகத்தை பாவிச்சிருக்கான். அவன் ரெண்டுலேயும் பாதிச்சிருக்கான். இதையும் நீங்கள் உள்ளே பார்க்கணும். எல்லாம் ஒரே சேம் டு சேம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு ராகு கேதுகள் என்ன பொசிஷனில் இருக்குது, இவர் எதில் பாதிப்பார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர்காரகத்திலும் ஒரு கட்டத்தில் என்ன ஒரே சேமாக இருப்பதற்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கிறது, ஒரு 10% வாய்ப்பு இல்லை. இப்போ எனக்கெல்லாம் என்ன சொன்ன பொருள்காரகத்துக்கு உண்டானது பொருள்காரகத்தில் தான் இருக்குது. நான் தைரியமாக ஆமாம் நமக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான், பொருளாதார பிரச்சனை தான் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன். அதே இன்னொரு நபருக்கு என்ன சொல்கிறேன்னா, பொருள்காரகம் உயிர்காரகத்தில் உட்காந்துருக்கு. அப்போ பொருள்காரகம் உயிர்காரகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் என்ன சொன்னான்னா, அந்த உயிர்காரகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற ஒரு அமைப்பு உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தை ஒன்றை பாதித்திருக்கிறது. பொருள்காரகத்தில் உட்கார்ந்திருக்கிற ராகு பொருளாதாரத்தை பாதித்திருக்கிறது, தொழிலை பாதித்திருக்கிறது. இதற்கு தீர்வு என்பது என்ன சொன்னான்னா, என்னது, இவங்களுடைய கொடுமையிலிருந்தோ இவங்களுடைய சங்கடங்களிலிருந்தோ நம்ம தப்பிக்க வேண்டும். இவங்க எப்பயுமே ஆண்டி கிளாக் வயசில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொன்னான்னா, ஒரு ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், ஒரு கேது நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம். இந்த ராகு கேதுகளை நான் என்ன சொன்னேன்னா, நம்ம என்ன சொன்னோன்னா சால்வேஷனுக்கு கொண்டு வரணும். இதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சால்வ் கொண்டு வரணும்னா, ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமும் கேது நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமும், ராகுவுக்கு பிரீதி என்பது சந்தனம், கேதுவுக்கு பிரீதி என்பது வில்வ ஜலம். அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்பயுமே இந்த 2 நட்சத்திரங்கள், ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், நம்ம சாதாரணமாக கிளாக் வைஸாக எண்ணக்கூடியது வச்சுக்கிடுங்க. நீங்கள் இந்த கிளாக் வைஸாக எண்ணிடாதீங்க. அப்போ ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமும் கேது நின்ற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்துலையும் நீங்கள் என்ன செய்யணும்னா பிரீதி பண்ணணும். சிவன் கோயிலில் பிரீதி பண்ணலாம். அல்லது என்ன சொல்லணும்னா ராகுவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணணும்னா பத்ரகாளி அல்லது காளிக்கு பிரீதி பண்ணுங்கள். கேதுவுக்கு பிரீதி பண்ணணும் அப்படின்னா எதில் பிள்ளையார் கோயிலில் பிரீதி பண்ணலாம். கேதுவுக்கு வில்வ ஜலம், கேதுவுக்கு வில்வ ஜலம் ஒரு செம்பில் வில்வத்தை ஒரு 4-5 இலையை போட்டுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை என்ன சொன்னாங்கன்னா விநாயகருக்கு கொண்டு போய் கொடுத்து இதை அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. கேதுவால் ஏற்படக்கூடிய கொடுமைகள் தீரும். ராகுவோடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள்.
ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்னு பாருங்கள். அப்போ 2வது நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார், இப்போ ஒரு ரோகிணிலே இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். ரோகிணிக்கு அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிடம். அந்த மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற என்று ராகுவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அதனால் ஏற்படக்கூடிய கொடுமைகள் தீமைகளை நாம் சரி பண்ணுவதற்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, பத்ரகாளி அல்லது காளி அந்த கோயிலில் போய் சந்தனம், சந்தனாதி தைலம் இதை கொடுத்து அம்மனுக்கு சரஸ்வதி தப்பரிய புட்டு வைங்க அப்படின்னு சொல்லுங்கள். வச்சு ஒரு சின்ன மாலை சாதிச்சுட்டு வந்தீங்கன்னா, ராகு எதுகளால் உங்களுக்கு என்ன சொன்னால் உயிர்காரகத்திலும் பொருள்காரகத்திலும் பிரச்சனை இருந்தால் இது சால்வேஷன். மற்ற நட்சத்திரங்களுக்கு என்ன சொன்னா, வக்கரமான கிரகங்களுக்கு 2வது நட்சத்திரத்தை தான் எடுக்கணும். ராகு எதுகளுக்கு 2வது நட்சத்திரத்தை எடுக்கணும். மற்ற நார்மலாக இருக்கிற நட்சத்திரங்களுக்கு, இப்போ ஒரு அசுவதியில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால், அசுவதிக்கு 27வது நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரம் வருகின்றது அந்த அசுவதியில் நின்ற கிரகத்திற்கு உண்டான பொருள் இருக்குது. இப்போ இதுக்கு என்னென்னதுன்னு சொன்னேன். சூரியன்னா தேனு, சந்திரன்னா பன்னீர் அல்லது சுத்த ஜலம் அப்படின்ட்டான். ஏன்னா சுத்த ஜலம் இப்போல்லாம் எங்கேயும் கிடையாது. அப்போ பன்னீரே எடுத்துக்கணுங்க. செவ்வாய்னா பால், புதன்னா கரும்புச்சாறு, குருன்னா நெய், சுக்கிரன்னா தயிர், சனினா இளநீர், ராகுன்னா சந்தனம், சந்தனாதி தைலம், கேது என்று சொன்னால் வில்வ ஜலம். இவ்வளோதாங்க. இதான் பிரச்சனைகள்லாம் தீரும். கொஞ்சம் வீடியோவை நல்லா படிங்க. வீடியோவை நல்லா படித்து என்ன சொன்னான்னா நீட் பண்ணுங்கள். எல்லாரும் தாமரை மோதிரம் தயவு செய்து வாங்குங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தாமரை மோதிரம் 17.250 கிராம் உள்ளது வாங்குங்க. 1 வலம்புரி சங்கு வாங்குங்க. விநாயகர் வாங்குங்க. பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் வாங்குங்க. ரசமணி வாங்கி இடுப்பில் போட்டுக்கிடுங்க. இதை வைத்து சில பூஜை முறைகள் நீங்கள் வீட்டில் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சங்கடங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் 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 குறையும். எல்லாரும் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை இறைவன் இந்த மாதிரி பேசுவதற்கு என்ன சொன்னால் நமக்கு அருள் கொடுத்தார். அதனால் நம்ம பேசுகிறோம். எல்லாரும் இறைவனுக்குத்தான் நன்றி சொல்லுங்கள். எனக்கு யாரும் நன்றி நிறைய பேர் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நம்ம நன்றி சொன்னதுனால நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்லலை. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் கபடம் சூது இல்லாமல் இருக்கணும். யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது. எல்லாரையும் அன்பாக நம்ம செயல்படுத்த வைக்கணும். அன்பாக செயல்படுத்தணும். அன்பே சிவம் அப்படின்னா. அதனால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. என் சேனலில் வருடப்பிறப்புக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும், எனக்காக ஒருத்தர் என்ன சொன்னான்னா ஸ்ரீரங்கத்தில் மாதம் அனுச நட்சத்திரம் வருகின்ற அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணிச்சு ஒரு லேடி. அந்த அம்மா நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும். என்னுடைய 16,000 சொச்சம் சப்ஸ்கிரைபர்களும் நன்றாக இருக்கணும். அவர்கள் குடும்பங்கட்டையோடு நல்லா இருக்கணும். ஆயுள் தீர்க்கத்தோடு இருக்கணும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.